ஒரு கூட்டத்தை உணர்வார்வம் உடையவர்கள், இன்னொருத்தர் அறிவார்வம் உடையவர்கள். ரெண்டும் கலந்தும் இருக்கலாம். முழுக்க முழுக்க உணர்வார்வமும் கிடையாது, முழுக்க முழுக்க அறிவார்வம். இந்த பேலன்ஸ் சமமாக இருந்தால் நல்லது தான். ஏதாவது ஒரு உணர்வு அல்லது அறிவு இது ரெண்டும் கூடியோ மற்றது குறைந்தோ இருந்ததுன்னா இந்த லாப்சைடட் அப்படிங்கிறோம். இந்த லாப்சைடட் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும். உணர்வாரம் உடையவர்கள் அப்படின்னா இந்த மன உணர்வுகளிலும் புலன் உணர்ச்சிகளிலும் அதிகம் ஈடுபடுவாங்க. அறிவார்வம் உடையவங்க இந்த உணர்வை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லைப்ரரி, புஸ்தகம், விசாரணை, கேள்வி, யோசனை, சிந்தனை இதில் போவாங்க. இப்படி பார்த்தோம்னா ஒருத்தர் புத்தி ஓரியன்டாக இருக்கிறாங்க, அறிவார்வம் உடையவங்க. உணர்வார உடையவங்க எமோஷ்னலாக இருக்கிறாங்க, அவங்க மனசு ஓரியன்டாக இருக்கிறாங்க. ஓரியன்டா அது பக்கம் அப்படி சாயிறாங்க. நாம் ரெண்டு பக்கமும் சாயக்கூடாது, சமநிலையில் இருக்கணும். வள்ளுவர் அப்படி சொல்றார், அறிவினால் ஆவதுண்டோ வெறும் பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கிடையாது. அப்போ உணர்வும் அவர் வேணும்னு தான் சொல்கிறார். உணர்வும் வேணும். ஆனால் உணர்வும் மிக்கவர்கள் என்னவாங்க, உணர்ச்சி மிக்கவர்களை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான மக்கள் அறிவாளர்களாக இருந்ததுன்னா அந்த நாடு ஒரு மாதிரி இருக்கும். உணர்வாளர்களும் மிக்க நாடாக இருந்ததுன்னா அந்த நாடும் ஒரு மாதிரி இருக்கும். மேலை நாடுகள்லாம் அறிவாளர்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. கீழே நாடுகள் சொல்லக்கூடிய ஈஸ்ட் கண்ட்ரி, சவுத் ஈஸ்ட், இவங்களெல்லாம் உணர்வு அதிகமாக இருப்பாங்க. ஈஸியாக அவங்கள பலவீனப்படுத்தி அந்த மேலை நாட்டுக்காரங்களும் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சரித்திரத்தில் படித்தோம். ஆங்கிலேயர்கள் போன்றவங்களெல்லாம் எப்படி எத்தனை நாடுகளை அவங்க கைப்பற்றினாங்க. ஆப்பிரிக்காவை, ஆஸ்திரேலியாவை, இந்தியாவை, சிலோனை, சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் எவ்வளோ நாடுகளை, ஜப்பானே அவங்க பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க நாடை பிடிக்காவிட்டால் கூட அவங்க தொழில்நுட்பமோ கலாச்சாரமோ பரவிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ எங்கேயுமா அவங்க இருக்கிறாங்க. நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய நாலேஜும் பரவிச்சா? இல்லை, பரவே. இப்படி இருக்குது உலகமே, இப்படி ரெட்டையாக பிளந்துருக்குது பார்க்குறோம். சரி, எதா இப்படியே போட்டோம். நாம் தனி மனிதனா நீங்கள் சிந்திச்சு பார்த்து நம்ம இதை மாதிரி அறிவார்வம் உடையவர்களா உணர்வார்வம் உடையலா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் இருக்கணும். உணர்வார்வம் இல்லைன்னா நமக்கு கலை நுட்பமோ இசை நுட்பமோ மனிதனோட மனசு புண்படுமேன்னு கூட தெரியாமல் வாழ்வோம். அவங்களுடைய பேச்சு நடத்தை இது மற்றவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தும். 4 பேர் 5 பேர் எடுத்த இந்த அறிவார்வம் உடையவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க, உணர்வாரம் உடையவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அறிவே இல்லாதவங்க, உணர்வே இல்லாதவங்க மற்றவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு வாழ்வாங்க. அப்படி தெரியும் நமக்கு. ஆனால் அவங்களுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அது தெரியாது. அது நம்ம எப்படி இருந்துக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாத அதிமேதாவி நிலை, அவங்க உணர்வு மரத்த நிலை. இப்போ கலை, இலக்கியம், அதில் இருக்கக்கூடிய அந்த இந்த அழகு அம்சங்களில் அவங்க குறைவான நாட்டம் காட்டியிருப்பாங்க. அதே அவங்க படித்தாங்கன்னா அதில் ஃபிலாசபி, சயின்ஸில் போயிடுவாங்க. ரொம்ப அறிவு இருக்கணும். இப்படி ரொம்ப உணர்வுகள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எதையும் வேணால் செய்திருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா கடும் கோபத்துக்கு போயிடுவாங்க. அந்த உணர்வில் அவங்க உச்சநிலையே போயிடுறாங்க.
அந்த சமயத்தில் அவங்களுக்கு அறிவே வேலை செய்வதில்லை. அறிவு அதிகமாக இருக்கும், உணர்வு வேலை செய்யறதில்லை. இந்த அறிவு மிக்கவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில சமயம் கருணை இல்லாமல் நடந்துக்குவாங்க. 3 மணிக்கோட உங்களுக்கு டியூட்டி முடியுது, நீங்கள் அதுக்கு மேலே இருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் இருந்து நீங்கள் லைப்ரரி போகிறீங்க, அப்புறம் ஒரு கலை விஷயத்தில் ஈடுபடுறீங்க, காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இசை கற்றுக் கொடுக்குறீங்க. அவங்கள வீட்டுக்கு போகல, 3 மணிக்கு வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க பையன்கள்லாம்? ஆச்சரியப்பட்டுருவாங்க அம்மாங்கெல்லாம், பையன் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னா. ஃபுட்பால் ஆடுவாங்க. அப்படி என் வாழ்க்கையில் அப்படி இருந்தேன். 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்சதுன்னா சில சமயம் 1 மணிக்கே காலேஜ் முடிஞ்சிடும். 8 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சுக்குவாங்க. ஷிஃப்ட் காலேஜ். அப்புறம்தான் அது அல்சர் உண்டு பண்ணுது. பசங்க சாப்பிடாம 5 மணி நேரம் கண்டினியூஸாக இருக்கிறாங்க. 1 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு திருப்பூர் போய் சாப்பிட்றதுனா முடியாது, கோயம்புத்தூர்லேருந்து. அப்போது ஒரு 4-5 வருஷம் அப்படி இருக்கும் பொழுது மாலை நேரம்லாம் பொன்னான நேரமாச்சு. இந்த கல்லூரியில் நம்ம இருக்கிற நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன்? அப்புறம் லைப்ரரியில் இருந்தேன். மாணவர்களெல்லாம் அப்படி வீணாக போகிறாங்களே, அதான் அவங்களெல்லாம் கூட்டம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராமாட்டிக் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பு, அதில் ட்ராமா, அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதுறது, அவங்களே டைரக்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களே மேக்கப் போட்டுக்கிறது, ஒருத்தர் சவுண்டெல்லாம் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு மேனேஜர். நிறைய நாடகம்லாம் பசங்க எழுதுனாங்க. அப்போ எழுதின பசங்களில் நிறைய பேர் சினிமா டைரக்டர் ஆகிட்டாங்க. சசிகுமார்னு ஒருத்தர், அவன் பேஜ் காலையில் இந்த ட்ராமா கிளப்பில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தில் தான் போனான். இப்போ உணர்வு நமக்கு வேணும், வெறும் அறிவாக இருக்கக்கூடாது. அந்த உணர்வு நிலையை கற்பிக்கணும், அதில் ருசியை பார்க்கணும். அந்த சமயத்தில் அதிக நேரம் ஈவினிங்கில் இருப்போம். இப்போ நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் என் கூட வேலை செய்யலாம், நீ வீட்டுக்கே போக மாட்டியா? சரி, நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? வீட்டுக்கா? சரிப்பா, அதான் வீட்டிலே தான் இருக்கிறவன் நைட்டெல்லாம், அது வேறு அங்கே வேறு போகணுமா? எங்கே போவாங்க? டீ கடை, மேட்னி, இந்த ஃபர்ஸ்ட் ஷோவா என்ன சொல்லுவாங்க, அந்த படத்துக்கு போவாங்க, மேட்டினி அது பேர். டெய்லி மேட்டினி போகிறவங்க பெரிய கூட்டம் ஒன்று போகும். இங்கே தேட்டர், அந்த தேட்டர். அங்கே போனால் பையன்களாம் இருப்பாங்க, விளையாட்டு பக்கமே போக மாட்டாங்க. இப்போ ட்ராயிங் கிளப், பெயிண்டிங் கிளப்னு ஒன்று வச்சுருந்தேன். அதில் பெயிண்டிங்லாம் சொல்லிக் கொடுப்பேன், பசங்களை அழைச்சிட்டு போவேன். ட்ராமாட்டிக் கிளப்பு, அப்புறம் மியூசிக் கிளப். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கினோம். சாக்ஸஃபோன், ட்ராம்பலின், அப்புறம் ட்ரம்ஸு, கிட்டார். அப்போ பெரிய பெரிய மைக் செட்டு, இது மாதிரி எலக்ட்ரானிக்லாம் கிடையாது. எந்நேரமும் அந்த ஆடிட்டோரியத்து மேலே பசங்க கூட்டம் சொல்ல முடியாது. பெண் பசங்கள்லாம் நிறைய இதில் கலந்துக்கிட்டாங்க. ட்ராமா கிளப்பு, பெயிண்டிங் கிளப்பு, நேச்சர் கிளப்னு ஒன்று ஆரம்பித்தேன். எப்பொழுதுமே நேச்சர் பற்றியும், கன்சர்வேஷன் பற்றியும், ஃபாரஸ்ட் பற்றியும், ட்ரெக்கிங் போகிறதும், ஃபோட்டோகிராஃபியும் இதெல்லாம் இருக்கும். அந்த பிரின்சிபால் ஒரு நாளை இதை பாராட்ட மாட்டார், ஒரு நாளும் பாராட்ட மாட்டார். ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்துட்டோம், எனக்கு வெளியெல்லாம் லெக்சர்லாம் கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னாக்கா அவர் நீங்கள் அடிக்கடி வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க, வெளி காலேஜெல்லாம் போகிறீங்க, நான் என் சொந்த லீவில் தானே போகிறேன், நீங்கள் ஆன் டியூட்டி கொடுக்கணும். அங்கே போவதால் ப்ரொஃபஸர் தான் சொல்கிறாங்க, என்னுடைய இன்ஸ்டியூஷன் குட் நேமை தான், குட்வில்லை தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட நான் உங்களை கேட்பேன். 10 மணி நேரம் லேட்டாக வீட்டிலேருந்து போனால் கூட நான் கேட்க மாட்டேன். அப்படி தான் சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய முறையிடுறாங்க, டாக்டர் இவ்வளோ பாடுபடுறீங்க, அவர் என்ன பேசுகிறாரு தெரியுமா, என்ன உதவி செய்கிறாரு? அவங்க ரொம்ப கூர்மையான அறிவுடையவர்கள் தான், கால்குலேஷன்லாம் போடுவாங்க, எல்லாத்தையும் கால்குலேஷன் போடுவாங்க. அப்புறம் ஒரு முறை அவர்கிட்டே நான் கேட்டேன், ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி சொன்னேன்,
இனிமேலாவது திருந்தி உணர்வு என்னங்கிறது கற்றுக்கிட்டு போங்க. அவர் என்னோட பெரியவர். அவர் நான் சொல்லி ஆகணும் அதை. பல பேருடைய மனசை நீங்கள் புண்படுத்துறீங்க. அம்பு கூர்மையானது, ஆனால் உயிரை பறிச்சிடும். ஆனால் அந்த யாழ் வளைஞ்சது, ஆனால் வாழ்க்கையில் இனிமை சேர்க்கும். வளைஞ்சு கொடுங்க, வளைஞ்சு கொடுத்து பழகுங்க. அப்போ தான் உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் பின்னாடி நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன பையன் 60 வயசு ஆளுக்கு உபதேசம் பண்ண. அப்போ தான் பார்த்தேன், இயல்பாகவே மனிதர்கள் இந்த உணர்வு மிகுதியான உணர்வார்வமும் அறிவார்வமும் இருக்கணும். நான் ரெண்டுத்தையுமே வளர்த்தேன். இப்போ மனசு எப்பொழுதுமே இரக்கம், தயை, கருணை, மற்றவங்களுடைய மனசில் நடக்கிறத ஒரு பிரதிபலிப்பு எனக்கு உணர்றதை பார்க்குறோம். இந்த உணர்ச்சிகளை அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இதமாக பேசக்கூடியதும் இதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது. இன்னொருத்தர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அவரும் அதே மாதிரி தான் கடுமையாக இருப்பார். ஈவிரக்கமே கிடையாது. அப்படியே ரோந்து வருவார். நான் அப்படி கிளாஸில் நான் தான் எக்ஸாமினர் இருப்பேன். அப்போது யாருக்காவது உடம்பில் ஒரு நடுக்கம், பயம் இருக்குதான்னு குழந்தைகளை பார்ப்பேன். ஏன்னா எக்ஸாம் எழுதுனாங்க, 3 மணி நேரம் உட்காந்து எழுதணும். சில பேருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு 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 மாதிரி இருப்பாங்க. கிட்ட போய் இதில் டாய்லெட் எதாவது போயிட்டு வரியா அப்படின்னு. ஆமாம் சார், ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது அவசரமாக வந்துடும். பெண்கள் எங்கேம்மா பண்ணுவாங்க? அப்போ டாய்லெட் ரொம்ப தூரம் இருக்கும். சரி போயிட்டு வாங்க. ஒரு நாள் அப்படி போயிட்டு வரும்போது இந்த கண்ட்ரோலர் பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் அவர் ரூமில் நிறுத்திட்டார். எக்ஸாமினேஷன் ஹாலில் கொஷின் பேப்பர் கொடுத்த பிறகு ஏன் வெளியே போனேன். அப்புறம் எனக்கு 1/2 hour சஸ்பென்ஷன் இந்த நோட்டீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி. நான் அந்த குழந்தைய அனுப்பிச்சதே இங்கே எழுத முடியாமல் பண்ணிட்டேன். நான் அப்புறம் சொன்னேன், நான் போன உடனே நீங்கள் எக்ஸாமினேஷனே கெடுக்குறீங்க. இப்போ நான் அங்கேருந்து வந்ததுனால இன்னொரு ஆளை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டியது. இந்த பொண்ணு இன்றைக்கி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? அந்த குழந்தை சொன்னம்மா, இன்றைக்கி நீ எக்ஸாம் எழுதுகிற, இப்போயே ஒரு 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அதனால் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் தருவேன். நீ கண்ட்ரோலர், நான் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லப்பட்டார். நான் தான் கண்ட்ரோலர். இந்த குழந்தைங்க என்னுடைய ஸ்டூடெண்ட். நீ ஒரு மேற்பார்வை பார்க்குற மேனேஜர். உனக்கு படிப்பு பற்றி என்ன தெரியும், எக்ஸாம் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பிரின்ஸிபால்கிட்ட போயிடுச்சு. ஓ டாக்டர் சாரா, ஏன் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியாதா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு 1/2 hour மேலே உட்கார வச்சு எழுதி வச்சுட்டு தான் கொண்டாந்து கொடுத்தேன். அவர் ஒன்றும் பண்ணலை. இது வேறு பிரின்ஸிபால். இப்படி பிரின்ஸிபால்களையும் இந்த மாதிரி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த நேர்மைன்னு சொல்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அது கொடூரமாக இருக்குங்க. அந்த பணிவு அது ரொம்ப இனிமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நம்ம குழந்தைகளை உணர்வு மிக்கலாகவும் அறிவு மிக்கலாக தான் வளர்க்கணும். ரொம்ப கோழையாகவும் பயந்தவர்களாகவும் வெட்கமோ தயக்கமோ எது கண்டாலும் பயந்துறது உணர்வு மிகுதி. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அறிவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி கூர்மையான மேத்தமெட்டிக்கல் பிரெயின், கால்குலேஷன் பிரெயின், அவங்களவே நம்ம கொஞ்சம் விட்டு கொடு, மற்றவங்களுக்கு பணிஞ்சு கொடு அப்படின்னு அவங்களுக்கு இந்த சாக்லேட்லாம் அவங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடு, இதை வாங்கி கொண்டு போய் எல்லாருக்கும் நீ பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம வளர்க்கணுங்க. பின்னாடி நம்ம நாட்டுக்கு 2 சேர்ந்தவங்க தான் நமக்கு தேவை. நம்முடைய கலாச்சாரம் அப்படி இருந்தது. எந்த நாட்டில் இந்த கலாச்சாரம், இந்த இசை, கலை, விளையாட்டு போன்றதெல்லாம் ஊக்குவிக்குதோ அந்த நாடு அமைதியாக இருக்கும். டெக்னாலஜியில் பெருசாக இருக்காது. ஏன் தமிழ்நாடு டெக்னாலஜி பெருசாக இல்லை. அதே தக்கிலி, அதே நூல், ராட்டை, அதே பழைய கலப்பை, மாட்டில் அப்புறம் தண்ணி இறைக்கிறதுக்கு மோட்டர்லாம் கிடையாது. மனுஷர் இப்படியே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் எத்தனை பாடல்கள், கும்மி பாட்டுகள், கிராம பாட்டுகள், உழவு பண்ணும்போது, நெசவு பண்ணும்பொழுது, தாலாட்டும் பொழுது
தாலாட்டு பாட்டுகளை எந்த வெளிநாட்டிலேருந்து கேட்டிருக்கீங்களா? லல்லபின்னு சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ பாட்டுங்கள் தெரியுங்களா தாலாட்டுக்குன்னு? கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறாங்க. கண்வளராய் தாலேலோன்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு பெரியாழ்வார் போன்றவங்களும். கண்ணன் தாலாட்டை வந்து கேட்கும்போது பெரிய சரித்திரம்லாம் தெரியாது. நீ நினச்சி பாருங்கள், இந்த நாடு அமைதியான நாடு, அறிவு உணர்வு சமமாக இருக்கும். மீது நாடுகள்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், அறிவு அதிக உணர்வு இருக்கவங்களாம் அடிமைப்பட்ட நாடாயிடுவாங்க. இந்திய நாடு பறந்து விரிந்து சுதந்திரமாக மனித உரிமைகளை காப்பாற்றி கொண்டு இருந்தது. இதுதான் அறிவுணர்வு, அறிவார்வம், உணர்வார்வம். இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்.